சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸ்க்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற நாவல் எழுத்தாளர் செழிலி அவர்களின் காதல் எனும் மந்திரத்தின் மாயம் என்ன. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி. மந்திரம் 13. இதே நிலாவோ சூரியநந்தனை பார்க்க அவனிடம் ஒருவித கலக்கம் மட்டும்தான் தெரிந்தது. சாணக்கியனிடம் காணப்படும் பதற்றம் எதுவும் அவனிடம் இல்லை. அவன் கண்கள் கூறும் மொழி அவளின் இதயத்திற்கு கேட்டதோ என்னவோ. சம்மதமில்லை என்று கூற நினைத்தவளின் இதயம் படப்படவென அடித்தது. கண்களை மூடி திறந்தவள், எந்த வகையிலும் சூரியநந்தன் என்னை வற்புறுத்தவில்லை, நான் மனப்பூர்வமாக தான் சம்மதித்தேன் என ஆங்கிலத்தில் கூறி முடித்தாள் இதே நிலா. சூரியநந்தனோ ஆனந்த கண்ணீர் நிரம்பியபடி பார்த்தான். அவனின் லூனாவை, சந்திரிகாவோ, என்ன பேசுறீங்க இதையா? அவன் இவ்வளோ பண்ணியோ அவனுக்கு சப்போர்ட்டா பேசியிருக்கீங்க. உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு தானே இவ்வளோ போராடுறேன் என்க அவளிடம். என்னை மன்னிச்சிருங்க சந்திரிகா, அவர் மேல இருக்கிற காதல் என்ன அவருக்கு எதிராக பேச விடாமல் தடுக்குது என்றாள் கேவியபடி. சந்திரிகாவோ என்ன பெண்ணிவள் என்ற ரீதியில் பார்த்தாள். சாணக்கியன் வெற்றி களிப்போடு இருக்க அடுத்த சூரியநந்தன் கூறிய கூற்றில் அவரின் முகம் கலவரமானது. இதே நிலா சம்மதம் கூறியதும் சாணக்கியனின் வாசனை திரவிய நிறுவனத்திற்கு காப்புரிமை கொடுக்க எண்ணி அதிகாரிகள் கையெழுத்திட எத்தனிக்க, வெயிட் அ மினிட் என்று சூரியநந்தனது கூற்றில் அதிகாரிகள் அவனை ஏறிட்டனர். அவர்கள் கையில் இருந்த சாணக்கியனுடைய நிறுவனத்தின் கோப்பினை வாங்கியவன் தனது கையில் இருந்த தனது சொந்த நிறுவனமான லூனா ஃப்ராக்ரன்ஸ் என்ற பேரடங்கிய கோப்பினை சமர்ப்பித்து, இந்த செயல்முறைக்கு நான் பிரத்யோகமாக கண்டுபிடித்த ஒன்று, எனது பெயரில் எனது லூனா ஃப்ராக்ரன்ஸ் நிறுவனத்தின் சார்பாக காப்புரிமை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர்களின் மொழியில் அவன் கூற, இதனை சாணக்கியன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சூர்யா, என்ன காரியம் பண்ற என்று அவர் சீர, அவனோ, நீங்க செஞ்ச காரியம் வெளியே வர வேண்டிய நேரம் இதுதான் மிஸ்டர் சாணக்கியன் என்றான் கோபம் கொப்பளித்த குரலில். அதிகாரிகள் இந்த நிறுவன மாற்றத்திற்கு காரணம் கேட்க அவனோ கூற ஆரம்பித்தான். இதோ நிற்கிறாரே மிஸ்டர் சாணக்கியன், இவர் இந்த ஹார்மோன் மூலமா வாசனை திரவியம் எடுக்கும் முயற்சியை பல வருட காலமாக சரியான ஒப்புதல்களும் செயல்முறைகளும் இல்லாமல் மேற்கொண்டு அதற்கு 2 உயிர்களை பலியாக்கி இருக்கிறார். என் அம்மா இயற்கையாக மரணம் எய்தவில்லை. இவர் அவரது ஆராய்ச்சிக்காக வலுக்கட்டாயமாக அவரை ஆக்சிடோசன் உற்பத்தியை அதிகப்படுத்தும் மருந்துகளை உட்கொள்ள வைத்து அதன் மூலம்தான் அவரது இறப்பு நிகழ்ந்திருக்கிறது என்பதற்கான உடல் கூறு சான்றிதழ் என்று அதனை சமர்ப்பிக்க சந்திரிகா மற்றும் அகத்தியனை தவிர்த்து அனைவருக்கும் இது பேரதிர்ச்சி. அவன் அங்கு பேச பேச இங்கு அகத்தியன் மொழிபெயர்த்தான். மீண்டும் தொடர்ந்தவன், அது மட்டுமல்ல, இந்த விஷயம் அவரது 2வது மனைவிக்கு தெரிந்து அவர் காவல்துறையிடம் கூறியே தீருவேன் என்று கூறவும் அவரையும் கழுத்தை நெறித்து கொஞ்சிருக்கிறார். இது அவரின் உடற்கூறாய்வு சான்றிதழ் என்று அதனை சமர்ப்பிக்க அங்கு சந்திரிகாவோ உடைந்து அழுதாள். அவளின் கண்ணீர் உதயச்சந்திரனின் கையினை சுட அப்பொழுதுதான் லேசாக கண்விழித்தான் அவன். இதே நிலாவோ, உங்களுக்கோ உங்க அப்பாக்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை நந்தா, அவரு மருந்தால கொன்னாரு, நீங்க மனசளவுல என்னை கொன்னுட்டீங்க என்றாள் உடைந்த குரலில். அதனை கேட்டவனின் கண்கள் கலங்க முயன்று உள்ளிழுத்து நின்றான். அதிகாரிகள் அவன் சமர்ப்பித்த ஆவணங்களை பார்த்து நீதிபதியிடம் சமர்ப்பிக்க அவரோ காவல் அதிகாரிகள் இதனை உண்மைதானா என்று கண்டுபிடிக்கும் வரை சாணக்கியனை காவல்துறையின் கண்காணிப்பில் வைத்திருக்கும்படி கூறிவிடவும் சாணக்கியனை காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து அழைத்து சென்றனர். அதிகாரிகள் சூரியநந்தனின் இந்த செயலை பாராட்டி அவன் சம்பந்தப்பட்ட நபரின் சம்மதத்தோடு இதனை செய்த காரணத்தால் அவனுக்கு காப்புரிமை வழங்கினார்கள். அப்பொழுதுதான் அதிகாரிகள் அவனது கோப்பில் இருந்த கடைசி ஆவணத்தை பார்த்தனர். அதனை கண்டு புரியாமல் பார்த்தவர்கள், வாட் இஸ் திஸ் மிஸ்டர் சூரியநந்தன் என்று கேட்க அனைவரும் இப்பொழுது அதிகாரிகளை புரியாமல் பார்த்தனர். நீங்க இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பேட்டன் தந்த பிறகு நீங்களும் உட்பட யாரோ இந்த செயல்முறையை பயன்படுத்தக்கூடாதுன்னு அப்ரூவல் வாங்கியிருக்கீங்க, எதுக்காக என்று அதிகாரிகள் கேட்க சந்திரிகா அதிரா இருவரும் திகைத்தனர். இதே நிலா அதிகாரிகள் கூறியது புரியாமல் முழிக்க சந்திரிகா அவளுக்கு தமிழாக்கம் செய்ய இப்பொழுது திகைப்பது இதே நிலாவின் முறையானது. சொல்லுங்க மிஸ்டர் சூரியநந்தன், இதுக்கு நீங்க பேட்டன் வாங்காமலே இருந்திருக்கலாமே, ஏன் பேட்டன் வாங்கின பிறகு நீங்களே நினைச்சாலும் பயன்படுத்த முடியாதுன்னு வாங்கணும் என்று அவர்கள் கேட்க அவனோ, எஸ், என் அப்பாவால இதே நிலாவின் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிய வந்துச்சு, அதனால தான் இந்த ப்ராஜெக்ட்ல நான் இன்வால்வ் ஆனேன். அவருக்கு எதிரான ஆதாரங்களை சமர்ப்பிச்சு அவரை கைது செய்ய வைக்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியாத பட்சத்துல இதே நிலாவோட ஹார்மோன் மூலமாக தயாரிக்கிற பெர்ஃப்யூம்க்கு நான்
பேட்டன்ட் வாங்க நினைச்சேன். ஸோ தட் என்ன தவிர வேற யாராலையும் இந்த ப்ராஜெக்டை பண்ண முடியாது. எனக்கு இதய நிலாவோட ஹார்மோன்களை பயன்படுத்தி பெர்ஃப்யூம் தயாரிக்க அது மூலமா பணம் சம்பாதிக்கிற எண்ணம் துளி கூட இல்லை. அவங்களோட உயிரை என் அப்பா கிட்ட இருந்து காப்பாத்துறது மட்டும்தான் என் நோக்கமாக இருந்துச்சு. அதனால தான் அவங்களோட பேட்டன்ட் என்கிட்ட இருக்கட்டும், ஆனால் நானும் அதை பயன்படுத்த முடியாதபடி இருக்கணும். இதுதான் என்னோட வேண்டுகோள் என்று அவன் பிரெஞ்சு மொழியில் அங்கு கூற இங்கு சந்திரிகா தமிழாக்கம் செய்ய அனைத்தையும் கேட்ட இதய நிலாவிற்கு கண்கள் கலங்கியது. பிறகு அவனின் வேண்டுகோளுக்கிணங்க அதிகாரிகள் உத்தரவு கொடுக்க நன்றி கூறி அவர்களிடமிருந்து விடை பெற்றவன் வெளியே வர அனைவரும் அவனை தொடர்ந்து வெளியே வந்தனர். அவரவர் காரினை அவரவர் கிளப்ப அனைவரும் சூரியநந்தனின் இல்லம் வந்து சேர்ந்தனர். இதே நில ஒரு புறம், சந்திரிகா ஒரு புறம், அதிரா ஒரு புறம் என மூவரும் குற்ற உணர்வில் இருந்தனர். உதயா, நீ எப்படி இங்க வந்த? நலிந்த குரலில் கேட்டாள் இதே நிலா. மாம்ஸ் தாங்கா, அது என்ன மூலமா என்ன காண்டாக்ட் பண்ணி உங்க லவ் விஷயத்துல இருந்து எல்லாத்தையும் எனக்கு தெளிவா சொல்லி புரிய வச்சு இங்க வர சொன்னாரு. எனக்குமே இவரை விட உன்னை நல்லா பாத்துக்கிற ஆளு யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு தோணுச்சு. ஏன்னா நீ கூட இவர் யாருன்னு தெரியாம தான் அவரை சந்திக்காம இருந்திருக்க. ஆனா இவரு நீ யாரு, எந்த ஊருன்னு உன்னை பார்த்த ஒரு வாரத்திலேயே எல்லாம் கண்டுபிடிச்சோம். உனக்கு அவர் மேல காதல் இருக்கா இல்லையான்னு தெரியாம அப்ரோச் பண்ண முடியாதுன்னு மனசுக்குள்ளேயே காதலை பூட்டி வச்சிருக்காரு. கோவில்ல அவர் என்கிட்ட மொபைல் கேட்கும் போது நான் அதை பத்தி பெருசா எடுத்துக்கல. ஆனா ஏன் கேட்டாருன்னு இப்போதான் புரியுது என்று அவன் கூற அதில் மேலும் அதிர்ந்த இதே நிலா. உதய், நீ என்ன சொல்ற என்று கேட்க, நான் சொல்றேன் இதயா என்று அகத்தியன் கூற ஆரம்பித்தான். இன்னும் சற்று நேரத்தில் அவள் சென்று விடுவாளே என்று வருந்திய சூரியநந்தனுக்கு சட்டென ஒரு யோசனை தோன்றியது. விளக்கு போடும் இடத்தில் அருணாச்சலம், பார்வதி மற்றும் இதய நிலா நிற்க இங்கு உதயச்சந்திரனோ தனியாக அமர்ந்து அலைபேசியை நோண்டி கொண்டிருந்தான். அவனிடம் சென்று தனது அலைபேசியில் சார்ஜ் இல்லை என கூறி அவனின் அலைபேசியிலிருந்து தனது அலைபேசிக்கு அழைத்து அவனின் அலைபேசி எண்ணை எடுத்துக்கொண்டவன் நன்றி கூறிவிட்டு வந்துவிட்டான். பிறகு தெரிந்த நண்பனின் உதவியோடு உதயின் எண்ணை ட்ராக் செய்து விலாசத்தை கண்டுபிடித்தவன் துப்பறியும் நிறுவனத்தின் உதவியோடு அவளை பற்றிய தகவல்களை சேகரித்து கொண்டான். இதையெல்லாம் செய்து முடிக்க அவனுக்கு வெறும் ஒரு வாரம் தான் தேவைப்பட்டது. அவளை பற்றி தெரிந்து கொள்ளும் அவளில் அனைத்தையும் செய்தவனுக்கு தன்னை போல் அவளுக்கும் தன் மீது உணர்வுகள் ஏற்பட்டிருக்குமா என்பது சந்தேகமாக இருந்தது. அதனால் பொறுமை காத்தான். நாளுக்கு நாள் பெண்ணவள் அவனுள் காதல் இம்சைகள் செய்தாள். கருவில் சுமந்த குழந்தையை கையில் ஏந்த தவம் இருக்கும் தாயினை போல மனதில் சுமந்தவளை சந்திக்கும் நாளுக்காக ஏங்கியவன் காத்திருக்கும் சுகத்தை விரும்பிய 10 மாதங்களுக்கு அனுபவித்தான். ஏதேனும் சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று எதிர்பார்த்தவனுக்கு கிட்டிய லாட்டரி பரிசுதான் அவள் வெளிநாட்டில் வேலை தேடுகிறாள் என்ற தகவல். வாடிக்கையாக அவள் சென்று வரும் ப்ரௌசிங் சென்டரில் தனக்கு தெரிந்த ஒருவரின் உதவியோடு பாரிஸில் இருக்கும் வேலை வாய்ப்பை பற்றி கூறி அவளை தெரிந்து கொள்ள வைத்து எப்படியாவது அவள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மனதினுள் வேண்டினான். அவன் நினைத்தது போலவே அவளுக்கும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தோன்றவும் இதோ வந்துவிட்டாள் அவன் முன். ஆனால் அவள் விமானம் ஏறுவதற்கு 2 நாட்கள் முன்புதான் சூரியநந்தனுக்கு அவனின் தந்தை குறித்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்தது. அவர் ரகசியமாக எல்லா நாடுகளிலும் இரத்த பரிசோதனை முகாம் நடத்தி ஆக்சிடோசின் டாக்ஸிசிட்டி இருக்கும் நபர்களை கண்டறிகிறார் என்றும் அதற்கு அவர் தேர்வு செய்திருப்பது இதய நிலாவை தான் என்றும் தானே அவளை சிக்கலில் கொண்டு வந்து சேர்க்கிறோமே என்று அவனுக்கு குற்ற உணர்வாகி போனது. பிறகு தான் சாணக்கியனிடம் லாவகமாக பேசி இதய நிலாவை காதலிப்பது போன்று ஏமாற்றி நம் செயல்பாட்டுக்கு ஒத்துழைக்க வைப்பது என் பொறுப்பு என்று அவரிடம் கூறினான். அப்பொழுதுதான் அவர் வேறு ஏதும் அவனுக்கு தெரியாமல் திட்டம் திட்ட மாட்டார் என்றெண்ணி சாணக்கியனுக்கும் இதில் சூரியநந்தனின் உதவி தேவையாயிருக்க அவரும் அவனை நம்பி அந்த பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்தார். அதன் பிறகு அனைத்தும் தெளிவாக திட்டம் தீட்டியவன் அகத்தியனை அவளின் பாதுகாப்புக்காக இந்தியாவிற்கு அனுப்பி அவளை பத்திரமாக பாரிஸ் வர செய்து அவளுக்கு துணையாக இருக்க கூறினான். இயற்கையாகவே அகத்தியனுக்கு இதே நிலாவின் மேல் ஒரு நேசம் ஏற்பட முழு மனதாகவே அவளை தோழியாய் ஏற்றிக்கொண்டு அவளுக்கு அரணாக இருந்தான். அகத்தியன் மூலம் அவளுக்கும் தன் மீது அதீத காதல் இருப்பதை தெரிந்து கொண்ட சூரியநந்தனுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. அதனாலேயே காதல் கூறுவதற்கு முன்பிருந்தே அவளுடன் உரிமையாக நடந்து கொண்டான்.
காதலை கூறிய மறுநாளே அவளுக்கு உண்மை அனைத்தையும் கூறி புரிய வைக்கும் நோக்கத்தோடுதான் உதயாவை வரவழைத்திருந்தான். ஆனால் அன்றிரவு இதயநிலா ஆய்வு கூடத்திற்கு சென்று கோப்பினை படித்து தெரிந்து கொண்டது யாரும் எதிர்பாராத திருப்பம். அதன் பிறகு அனைத்தும் தலைகீழாய் மாறியது. இவ்வாறாக அனைத்தையும் அகத்தியன் கூறி முடிக்க அனைவருக்கும் சூரியநந்தனின் இக்காதல் ஆச்சரியமாக இருந்தது. இப்படியும் ஒருவனால் நேசிக்க முடியுமா என்று இதயநிலாவின் நிலையை கூறவா வேண்டும்? முற்றிலும் தளர்ந்து விட்டாள். உதயோ, ஆக்சுவலி மாம்ஸ் இன்னைக்கு உங்ககிட்ட விஷயத்த சொல்லதாங்க என்னையும் வர சொன்னாரு. திடீர்னு ஒருத்தன் நேற்று லவ்வ சொல்லிட்டு இன்னைக்கு உன்னோட ஹார்மோன் வச்சு பெர்ஃப்யூம் தயாரிக்க போறேன்னு சொன்னா நீ எதுவும் பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு என்னை வர சொன்னாரு. நானும் சரி சர்ப்ரைஸாக இருக்கட்டும், விஷயம் சொல்லும்போது நான் வரேன், அது வர அக்கா கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லி வச்சேன். அதுக்குள்ள என்னென்னவோ ஆயிடுச்சு என்று அவன் கூற, தான் சிறிதாக கூட பாதுகாப்பில்லாமல் உணரக்கூடாது என்பதற்காக இவ்வளவு யோசித்து இருக்கிறானே என்று மனது உறுத்தியது அவளுக்கு. இருந்தும் இதையெல்லாம் அதன் பிறகாவது என்னிடம் கூறியிருக்கலாமே, ஏன் என்னை வார்த்தையால் வதைத்து காயப்படுத்த வேண்டும் என்ற கேள்வி இதே நிலாவிற்கோடியது. அவள் தன்னவனை பார்க்க அவனோ அகத்தியனின் உதவியோடு எதையோ செய்து கொண்டிருந்தான். உதயோ, மாம்ஸ் என்ன செய்றீங்க? அது என்ன, ஏன் உங்க கையை பிடிச்சிருக்காரு என்று கேட்டான். அது ஒண்ணுமில்ல உதய், இன்னைக்கு காலையில இங்க வந்த அந்த ஆளு பேசிட்டு இருக்கும்போது என் மேல நம்பிக்கை இல்லாம நான் பேசுறது எல்லாம் கேட்டுட்டே இருக்கணும்னு என் கையில லேசர் டிராக்கிங் டிவைஸை இன்ஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுதான் அதை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான் என்றிட இதே நிலாவிற்கு அப்பொழுதுதான் புரிந்தது. காலை சாணக்கியன் இங்கே வந்து அவளை வெளியே அழைத்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இதுதான் நடந்திருக்கிறது என்றும் காப்புரிமை அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்ததும் அவர், நீ சமாளிக்கிற லட்சணத்தை தான் நான் கேட்டேனே என்று கூறியது எதற்கென்றும் சாணக்கியனுக்கு எந்தவித சந்தேகமும் வந்துவிடக் கூடாது என்ற காரணத்தினால்தான் தன்னவன் தன்னிடம் அவ்வாறெல்லாம் பேசியிருக்கிறான் என்று இப்பொழுதுதான் புரிந்தது இதே நிலாவிற்கு. அவன் செயல்கள் தவறாக இருந்த போதும் அவன் கண்கள் மூலம் காதலை கடத்தி கொண்டுதான் இருந்தான். அது தனக்கு புரிந்தும் கூட அவனை நம்ப மறுத்து விட்டோமே என்று தன்னை கடிந்து கொண்டாள். உதயோ, இந்த துப்பாக்கி படத்துல விஜய் கையில இன்ஜெக்ட் பண்ணுவாரே அது மாதிரியா மாம்ஸ் என்று கேட்க, அதேதான் உதய். அது சரி, நீ எப்படி இவகிட்ட மாட்டின என்று சந்திரிகாவை கை காட்டி கேட்க, அவனோ, அதை ஏன் மாம்ஸ் கேட்குறீங்க? முந்திரி கொட்டை நான் சொல்ல வரதை கூட கேட்காம எனக்கு முத்தம் கொடுத்து என்று கூற வந்தவன் அவளின் பார்வையில் உதனம் அடித்து சிரித்துவிட்டு, நான் சொல்ல வரதை கூட கேட்காம தூக்க மாத்திரை கொடுத்து என்னை தூக்கிட்டு வந்துட்டா அவசர கொடுக்க என சந்திரிகாவோ பாவமாக நோக்கினாள். அவளுக்கும் இப்பொழுதுதான் புரிந்தது இதே நிலா ஆபத்தில் இருக்கிறாள் என்று கூறியும் இவன் தன்னை ஏன் ரசனையாக பார்த்து கொண்டிருக்கிறான் என்று. சூரியநந்தன் முன் வந்தவள் தயங்கி நின்றாள். இத்தனை நாட்களாக இவனை எப்படியெல்லாம் உதாசீனப்படுத்தி இருப்போம், இப்பொழுது எவ்வாறு பேசுவது என்று தெரியாமல் அண்ணா என்றவள் அழைக்க சூரியநந்தனோ, டே அதி, உன்னதான் கூப்பிட்டான்னு நினைக்கிறேன் என்க. அதியோ, என்னம்மா தங்கச்சி என்று கேட்க அவனை முறைத்தவள், அடச்சி உங்களை இல்ல நகருங்க என்றிட அகத்தியனோ, இந்த அவமானம் உனக்கு தேவையா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். உதயச்சந்திரனோ, இந்த கிளி கிழிக்கிறா, எந்த ஊர்க்காரியா இருப்பா என்று வாய்விட்டே புலம்பினான். அவனை முறைத்தவள், வாங்கின மிதி மறந்து போச்சா, ஒழுங்கா கம்முன்னு கட எனவும் வாயை கப்சிப்பென மூடிக்கொண்டான் உதய். சூர்யா அண்ணா என்னை மன்னிச்சிரு என்று காலில் விழப்போனவளை சட்டென தடுத்தவன், ஹே வாண்டு, என்ன செய்ற நீ எனவும் சந்திரிகாவிற்கு கண்கள் கலங்கிவிட்டது. சிறு வயதில் ஒரு முறை அவன் ஆசையாக வாண்டு என்று அழைத்த போது அதை கேட்டு வெறுப்புடன் திட்டிவிட்டாள். சூரியநந்தனுக்கு சந்திரிகாவை ரொம்ப பிடிக்கும். தங்கை என்ற பாசம் எப்பொழுதுமே உண்டு. ஆனால் அவன் தன் தந்தையின் மூத்த மனைவியின் மகன் என்ற காரணத்தினாலோ எனவோ சந்திரிகாவின் அம்மா அவன் மீது அக்கறையாய் இருந்த போதிலும் அவளுக்கு பிடிக்காமல் போயிற்று. அதனை நினைத்து அவள் கலங்க அதனை அறிந்தவன், நீயும் ஒரு வகையில எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்க. லூனாவை மிரட்டி இப்படி சம்மதம் சொல்ல வைக்கிறோமேனு எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு. ஆனா நீ உதய கூட்டிட்டு வந்ததுனால அது போயிருச்சு. நீ எவ்வளோதான் என்னை திட்டினாலும் வெறுத்தாலும் எப்பவோ நீ எனக்கு செல்ல வாண்டுதா என்றவன் தன் தங்கையை அணைத்து கொண்டான். அதிராவோ பாவமாக அகத்தியனை பார்க்க அவனோ கோபமில்லாவிட்டாலும் வருத்தமாக முகத்தை வைத்து கொண்டிருந்தான். அதி ஐம் சாரி என்றபடி அவள் அணைத்து கொள்ள அவனோ, நீ அணைக்கிற முதல் அணைப்புல உனக்கான காதல் இருக்கணும்னு எதிர்பார்த்தேன் அதி. ஆனா நீ என்னை தனியா கூட்டிட்டு போக அணைச்ச அணைப்புல சந்தேகம்தான் இருந்துச்சு, அதான் வருத்தமா இருக்காது என்றான். தன்னவனின் நேசத்தில் உருகியவளின் கண்கள் கலங்க அதனை காண பொறுக்க
கொடுக்காதவன். சரி அழாத அதி, யாரா இருந்தாலும் அப்படித்தான் நினைப்பாங்க, இட்ஸ் ஓகே என்றவன் இதய நிலாவிடம். இதயா, உன் நண்பன் உனக்கு எப்பவுமே தீங்கு நினைக்க மாட்டான், எனக்கு கிடைச்ச ஸ்பெஷல் ஃப்ரெண்டு நீ என்றவன் கூற உதயநந்தன் குரலை செரும, என்னடா பொசசிவா, அதெல்லாம் அவகிட்ட காட்டு, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிறேன், உனக்கு என்ன வந்துச்சு என்றவன் இதயாவிடம். சாரி இதயா என்று கூற அவனை தடுத்தவள், நோ அதி, தப்பா புரிஞ்சுக்கிட்டது நான் தான், கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், அந்த சூழ்நிலையில யோசிக்க முடியல, சாரி அதி என்றாள். லூசு, நீ எந்த ஆங்கிளில் யோசிச்சாலும் நானும் சூர்யாவும் உனக்கு வில்லனா தான் தெரிஞ்சிருப்போம், தெரிஞ்சே உன்னை கஷ்டப்படுத்துறோமேனு தான் எங்களுக்கும் வருத்தம், சரி அதான் எல்லாம் சரியாயிடுச்சு என்றவனை. சரி போதும், சூர்யாவோ இதயாவோ இன்னும் பேசிக்க கூட இல்லை, அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுப்போம் என்றபடி மற்றொரு அறைக்கு அழைத்து சென்று விட்டாள் அதிரா. சந்திரிகாவும் தேவாடா என் கூட என்றபடி உதயை அழைக்க அவனோ, முடியாது, நான் என் அக்காவை 2 நாள் கழிச்சு பார்க்குறேன்னு வருத்தத்தில் இருக்கேன் எனவும் தன் தலையில் அடித்து கொண்டவள். டே மாங்கா, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்க வேணாமா, இப்போ நீ என் கூட வரலன்னு வச்சுக்கோ மாவனே என்க. அவனோ, வரலனா என்ன பண்ணுவ, அப்போ கூட்டிட்டு போன மாதிரி இப்பவும் கூட்டிட்டு போவியா என்றபடி மெதுவாக கேட்டவன் அவளை பார்த்து கண்ணடித்தபடி தன் கன்னத்தை தடவினான். அதில் சிவந்தவள் அதனை வெளிக்காட்டி கொள்ளாமல், அடச்சி மூடிட்டு வா என்றபடி அவனை இழுத்து செல்ல, என்ன சொன்னாலும் அசரமாற்றாளே, இவளை பாரிஸ்காரின்னு சொன்னா இந்த உலகம் நம்புமா என்று புலம்பியபடி அவளின் இழுப்புக்கு சென்றான். ஹாலில் இதய நிலாவும் சூரியநந்தனும் மட்டும் தனித்திருந்தனர். அவளுக்கு அவனிடம் பேசவே குற்ற உணர்வு தடுத்தது. எப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பேசிவிட்டோம் அவனை, அவனும் அவன் தந்தையும் ஒன்றுதான் என்றெல்லாம் கூறிவிட்டோமே என்று மிகவும் கஷ்டமாக இருந்தது அவனின் லூனாவுக்கு. அவளின் நந்தனோ அவளை தன் கையை மார்புக்கு குறுக்கே கட்டியபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். மந்திரம் 14. கையை மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு தன்னையே காண்பவனை ஓரக்கண்ணில் கண்டு கொண்டவள் அவனை நேராக சந்திக்க இயலாமல் தவித்து நின்றாள். மெல்ல அவன் அருகில் வந்தவள் மன்னிப்பு கேட்க எண்ணி சா என்று வாயை திறக்க மீதி வார்த்தைகளை அவனுடைய இதழ்கள் வேட்டையாடின. சட்டென அவனின் இந்த தாக்குதலை எதிர்பாராதவள் முதலில் திணறி பின்பு தனது மன்னிப்பை முத்தத்தின் வழியே வேண்ட தொடங்கினாள். வெகு நாளாய் கேட்டேன், விழித்தூரல் போட்டாய், உயிர் பயிர் பிழைத்தது உன்னாலே, விலகாத கையை தொட்டு வெளியோர மையை தொட்டு உயிரொன்று எழுதிடு உதட்டாளே. இதழ் நீரின் சுவையை சுவைத்து கொண்டிருப்பவன் அதில் அவளின் விழிநீரும் கலந்து கொண்டிருக்கிறது என்பது புரியவும் முத்த போருக்கு அப்போதைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அவளை நோக்கினான். அவனை இறுக்கி அணைத்து கொண்டவள் அவன் மார்பில் முகம் புதைத்து கேவினாள். ஹே அழாதடி, எவ்வளவு நேரம் அழுவ, ஏற்கனவே உன்னை நிறைய அழ வச்சுட்டேன் என்று அவன் வருந்த அவளோ, இல்லை நந்தா, நான் உங்களை புரிஞ்சிக்காம விட்டுட்டேன், தப்பு ஏன் மேலதான் என்றாள் பாவமாக. ஹே லூசு, இங்க பாரு என்க. அவளோ குனிந்தபடியே அழ அவளின் கண்ணம் பற்றி தன்னை நோக்க வைத்தவன், உன் அளவுக்கு என்னை புரிஞ்சிக்க யாருமே வரமாட்டாங்க லூனா, ஐ எம் டேம் ஷோர் என்றான். சும்மா சொல்லாதீங்க நந்தா, நான் எங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சிருந்தா உங்களை வார்த்தையால் நோக அடிச்சிருப்பேனா, நீங்கள் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றால் சோகமாய். ஹே, நீ என்னை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் உதய் வந்த அப்புறமும் கூட சம்மதம்னு சொன்னேன். சீரியஸ்லி அந்த செகண்ட் ரொம்பவே பயந்துட்டேன். போச்சு, இவ்வளவு நாள் எதுக்காக கஷ்டப்பட்டோமோ அது வீணா போக போகுதேன்னு. அந்த ஆளு ஜெயிலுக்கு போனாலும் இங்கே இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. விஷயம் வெளியே தெரிஞ்சு அவங்க உன்னை ஏதாவது செஞ்சுட்டா, பேட்டன்ட் வாங்கிட்டா பயப்படாம நிம்மதியா இருக்கலாம். ஆனா நீ சொன்ன பாரு சம்மதம்னு, எனக்குள்ள அப்படி ஒரு ஃபீல், மனசுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு, என் காதல் என்னை தோற்கடிக்காதுன்னு. என் நம்பிக்கையை நீ காப்பாத்திட்டடி. ஒருத்தன் அவ்வளோ செஞ்சிருக்கான்னு தெரிஞ்ச அப்புறமும் எந்த பொண்ணு இப்படி சொல்லு, உன் மனசுல இவன் ஏதோ காரணத்தோட தான் இதெல்லாம் செஞ்சான்னு எங்கோ ஒரு மூலையில தோணினதால தானே என்று அவன் உணர்ச்சி பொங்க கேட்டான். ஆமா நந்தா, ஆக்சுவலி நான் சம்மதம் இல்லைன்னு சொல்லதான் நினைச்சேன். ஆனா உங்க கண்ணு அது ஆரம்பத்துல இருந்து எனக்கு எதையோ சொல்லிட்டே இருந்துச்சு. அப்படி என்ன அந்த கண்ணுல மந்திரம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல, அந்த மந்திரம் தான் என்னை சம்மதம் சொல்ல வச்சது என்றாள். தட் இஸ் கால்டு லவ் மந்திரம் லூனா என்றவன் அவளை செல்லமாக முட்டினான். காதல் மந்திரமா என்றவள் சுவாரஸ்யமாக கேட்டாள். பின்ன அதுதான் நம்ம 2 பேரையும் கோவில்ல சந்திக்க வச்சது. அதுக்கப்புறம் பைத்திய மாதிரி என்ன உன்னை பத்தி தேட வச்சது.
உனக்குள்ளேயும் என்னை பற்றின தேடலை உருவாக்குச்சு. உன்னை கண்டுபிடிச்ச அப்புறம் உனக்காக வெயிட் பண்ண வச்சது, உன்னை இங்கே வர வச்சது, எக்ஸட்ரா எக்ஸட்ரா என்றான். ஆஹா, என்ன இங்கே வர வச்சதுலேருந்து நடந்த எல்லாம் காதல் மந்திரம் செய்யலை, என்னை காதலிக்கிற இந்த மந்திரவாதி செஞ்சது என்றவள் அவனை போலவே செல்லமாக மூட்டினாள். நான் மந்திரவாதினா என்னை மயக்கன மாயக்காரிடி நீ என்றான் காதலாய். அவனின் உயரத்திற்கு எக்கியவள் முடியாமல் போக அவனை சற்று குனிய சொல்லி அவனின் நெற்றியில் அழுந்த இதழ் பதித்தாள். அதனை கண்களை மூடி ரசித்து பெற்றவன் பின் அவளை சீண்டும் பொருட்டு, இப்போ எந்த டெஸ்டுக்காக நந்தா இந்த முத்தம் என்று பரிதாபமாக அவளை போன்று முகத்தை வைத்து கேட்டான். யோ, கிண்டலா பண்றீங்க என்றவள் அவனின் மார்பில் குத்தினாள் செல்லமாக. இனிமே எந்த டெஸ்ட்னாலும் எடுங்க, நான் ரெடி என்றாள். அவனோ, அப்படிங்களா மேடம், சரி கம் இன்சைடு, ஒரு முக்கியமான டெஸ்ட் ஒன்று பண்ண வேண்டியிருக்கு என்று கூறியவன் கண்ணடிக்க அவன் நோக்கம் புரிந்து சிவந்தவள். உங்களுக்கு வர வர வாய் அதிகமாயிடுச்சு என்றவள் செல்ல தணிக்க அவள் கரத்தை பற்றி இழுத்தவன் அவளை பின்னிருந்து அணைத்து கொண்டான். நீ தானே சொன்ன எந்த டெஸ்ட் எடுக்கிறதுனாலும் ஓகேன்னு என்றவன் அவளின் காது மடலை தன் இதழால் உரசியபடி கேட்க அதில் நெளிந்தவள் கூச்சம் தாழாமல் தன் இடையே வளைத்திருந்த அவனது கரங்களை இறுக பற்றினாள். அதை உணர்ந்தவனின் இதழ்கள் விரிந்தன. சரி, என் லூனாவுக்கு வேற எதுவும் கேள்வி கேட்கணுமா என்கிட்ட என்றான். அவள் ஆம் என தலையசைக்க அவ்வாறே அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தவன் அவளை தன் மடியில் அமர வைத்து ஆஸ்க் மீ என்றான். அவளோ, நிஜமா என் மேல சின்ன வருத்தம் கூட உங்களுக்கு இல்லையா என்றாள். வருத்தம் இருக்கிறவன் இப்படிதான் கொஞ்சிட்டு இருப்பானா என்க அவளோ. நான் வருத்தப்படக்கூடாதுன்னு நீங்க மறைக்கிறீங்களோன்னு என்று இழுத்தாள். சரி, நீ நம்பலனா நான் என்ன செய்யணும் டெல்மி என்றான். என்ன சொன்னாலும் செய்வீங்களா என்க. நீ கேட்குற மாடுலேஷனை பார்த்தா ஏதோ வில்லங்கம்மா கேட்க போறேன்னு நினைக்கிறேன், நீ முதல்ல கேளு அப்புறம் இருக்கு என்றான் அவளை கேள்வியாய் நோக்கியபடி. இல்லை நந்தா, நீங்க ஏன் ப்ராஜெக்ட் இதே நிலாவை கண்டினியூ பண்ணக்கூடாது என்றிட அவனோ. பைத்தியமா லூனா நீ என்று கத்திவிட்டான். அதனை எதிர்பார்த்தவள் தான் நன்கு அவன் மடியில் அவன் புறம் வாகாய் திரும்பி அமர்ந்தவள் தன் கரங்களை அவன் கழுத்தில் மாலை போன்று கோர்த்து கொண்டு பேசலானான். என் புருஷனுக்கு என்ன வச்சு வளர்ச்சி கிடைச்சா அது எனக்கு சந்தோஷம் தானே. சின்ன சின்ன விஷயத்துக்காக எனக்காக அவ்வளோ யோசிக்கிறவருக்காக நான் ஏன் இதை யோசிக்க கூடாது என்றால், நீ என்ன புருஷன்னு உரிமையா சொன்னதுக்கு சந்தோஷப்படணுமா இல்லை நீ சொன்ன விஷயத்துக்காக கோபப்படணுமான்னு தெரியல லூனா என்றான் சற்று கோபமாக. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா நான் கேட்கறதுல நியாயம் இருக்குதானே என்றாள். என்னடி நியாயம் இதுல? நான் ஏற்கனவே பண்ணதுக்கு இன்னும் கில்ட்ல இருக்கேன், இதுல இவ வேற. உன்னை வச்சு எல்லாம் என்னால பிசினஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் லீவ் திஸ் டாபிக் லூனா என்று கடுகடுத்தான். அப்படியெல்லாம் விட முடியாது, ஏன்னு வேலிட் ரீசன் சொல்லுங்க எனக்கு என்றவள் கேட்க அவனோ, உனக்கு ரீசன் தானே வேணும் சொல்றேன் என்றவன் அவளை அலைக்காக தூக்கி கொண்டு அவன் அறைக்கு சென்றவன் அவளை கட்டிலில் கிடத்தி அவள் மீது படர்ந்தபடி அவளின் கழுத்து வளைவில் முகம் புதைத்தவன். இதே நிலாவின் உடலில் உள்ள அணுக்கள் எல்லாம் அவளுடைய நந்தனின் காதலினால் அதிர்ந்தது. தன்னவனின் மீசை முடி கழுத்தோரம் உரசியதில் கிறங்கியவள். நந்தா, என்ன பண்றீங்க என்றால் வராத வார்த்தைகளை வரவைத்து தன்னவளின் வாசத்தை ஆழமாய் சுவாசித்தவன். நீதான லூனா ரீசன் கேட்ட என்றவன் அவன் பணியை தொடர்ந்தான். மேலும் கூச்சத்தில் நெளிந்தவள். அதுக்கு என்றால் கேள்வியாக. அவனோ, இதோ எனக்கு மட்டும் சொந்தமான இந்த வாசத்தை என்றபடி மேலும் அவளை வாசம் பிடித்தவன். நானே எப்படி மற்றவங்களை ஸ்பெல் பண்ண விடுவேன் என்றான் கண்களில் காதலை தேக்கி. காரணம் கேட்டவளின் தொண்டை குழியில் வார்த்தைகளுக்கு பஞ்சமாகி போனது. இப்படி ஒரு பதில் அவன் கொடுப்பான் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. தனக்கு சொந்தமான ஒன்றை யார் தான் அடுத்தவருக்கு கொடுப்பார்கள்? அவனின் காதலில் திக்குமுக்காடி போனவள் அவனையே காதல் பொங்க பார்த்தவள். தன்னவனை காற்று கூட புகாத அளவு இருகாணைத்து கொண்டாள். உருகாதே உயிரே, விலகாதே மனதே, உன் காதல் வேரை காண வேண்டி வானம் தாண்டி உனக்குள் நுழைந்து. மேடம்க்கு இதை விட வேலிடேஷன் வேணுமா என்ன என்க அவளோ. போங்க நந்தா என்று வெக்கியவள் பின்பு, ஆமா எனக்கு இன்னொரு டவுட் எனவும், இந்த குட்டி மூளைக்குள்ள எத்தனை டவுட் தான் வருமோ என்று நொந்தவன் அவளின் பக்கவாட்டில் தன் கைகளை தலைக்கு அண்டை கொடுத்து பெருமாள் சயனத்தில் படுத்திருப்பது போன்று படுத்தபடி, சொல்லுங்க மேடம் என்ன டவுட்டு என்றான். இல்லை, இது நம்ம பால்கனியில் பேசிட்டு இருக்கும்போது கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்து அப்புறம் விலகிட்டீங்களே ஏன் என்றாள்.
எப்படி லூனா உன்கிட்ட அவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கோமே என்ற கில்ட்ல இதெல்லாம் ஐ கான் டூ தட் லூனா. ஆனால் நான் ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், இந்த பேட்டன் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம். அதனால இன்னைக்கு பாதி நாள்லயே எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிட்டு இதுக்கு மேலே எல்லாம் நீ அலறத பார்க்க எனக்கு தெம்பில்ல. அழாதடி, இதெல்லாம் நடிப்பு தானு உன்னை கட்டி பிடிச்சி சொல்லணும் போல இருந்துச்சு தெரியுமா. அப்புறம் சரி எல்லாம் இன்னையோட முடிஞ்சிடும், அப்புறம் உன்கிட்ட டீல் பண்ணிக்கலாம்னு தைரியம் தான். சரி ஏன் அப்படி கேட்ட, ரொம்ப எதிர்பார்த்தியோ நேத்து என்றவன் உதரம் அடித்து சிரிக்க அவளோ இல்லையே நான் எதுவும் எதிர்பார்க்கல, ஜஸ்ட் கேட்டேன் என்றாள். ஆஹா சரி விடு, நேத்து தான் கொடுக்க முடியல, கொஞ்ச நேரம் முன்னாடி கொடுத்ததும் வேற ஒரு ஃபீல்ல கொடுத்துட்டேன். இப்போ 2 பேருமே நல்ல மூட்ல தானே இருக்கோம் என்றவன் அவளின் இதழை நெருங்கு. மாம்ஸ் என்றபடி கதவை தட்டினான் உதய். கரடி என்று கடுப்பாக கூறியவன் மனமே இல்லாமல் எழ அவன் கூச்சல் சிரித்த இதே நிலாவும் அவனோடு வந்து கதவினை திறந்தாள். என்னடா என்றான் கடுப்பாக. அவன் முகத்தில் இருந்த கடுப்பை பார்த்தவன், சொன்னேன்ல நானு மாம்ஸ் இன்னும் அக்கா மேல கோவமா தான் இருப்பாங்கடின்னு என்றவன் கூற அவன் கூற்றல் சந்திரிகாவோ, டேய் நீ நடிக்காத, அவங்க ஓவரா சமாதானம் ஆயிடுவாங்களோன்னு பயந்து தானே இப்ப நீ வேகமா வந்து கதவை தட்டுன என்றவள் கூற அவனோ கிராதகி போட்டு கொடுத்துட்டாளே என்று புலம்பியவன் சூரியநந்தனை பார்த்து அசடு வழிய அவனுடைய முறைப்பினை பரிசாக வாங்கி கொண்டான். இதே நிலா வாய்ப்பொத்தி சிரிக்க அவனோ சரி சரி காண்டாகாதீங்க மாம்ஸ், வாங்க ஹாலில் உட்காந்து பேசுவோம் என்றபடி அவனை கைப்பிடித்து அழைத்து செல்ல சூரியநந்தனோ இதுல மட்டும் கரெக்டா இருங்கடா என்று நொந்து கொண்டான். இதே நிலாவோ தனக்கு அருகில் நின்ற சந்திரிகாவை வாஞ்சியோடு பார்த்தாள். என்ன அண்ணி அப்படி பார்க்குறீங்க என்று அவள் கேட்க எதுவும் கூறாமல் அவளை அணைத்து கொண்டாள். இதே நிலா அதிராவையும் சேர்த்து அணைத்தவள். யாருன்னே தெரியாத அப்போ கூட என்னை காப்பாத்தியே ஆகணும்னு ரிஸ்க் எடுத்து வந்தீங்கல்ல, உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லவே இல்லை. நடந்த கலவரத்துல உங்க 2 பேரையும் மறந்துட்டேன் என்றாள். இதுல என்ன அண்ணி இருக்கு என்று சந்திரிகாவும் தட்ஸ் ஓகே இதயா என் அதிராவும் பதிலுக்கு அணைத்து கொண்டனர். ஏன் பேச மாட்டீங்க, விட்டா ஒரு அப்பாவி ஜீவனை ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க 2 பேரும், இதுல இந்த அம்மா தேங்க்ஸ் வேற சொல்றாங்க என்றவன் இதே நிலாவை பார்த்து கூற பிறகு இதுல சந்திரிகா கொஞ்சம் ஆர்வ கோளாறு, விஷயத்துக்கு இந்த அம்மா வேற ஹெல்ப் பண்றாங்களாம் என்று அதிராவை பார்த்து முறைத்தவன் இவனும் ஆளு வந்ததும் நண்பனை மறந்து உதய கோட்டை விட்டாச்சு என்று கடைசியாக அகத்தியனிடம் வந்து முடித்தான் குற்றச்சாட்டை. அனைவரும் அவனை பார்த்து அசடு வழிய நல்லா வந்து சேர்ந்திருக்கீங்க பாருங்க எனக்குன்னு என்று புலம்பிக் கொண்டான் சூரியநந்தன். விடு மச்சான், ஒரு வகையில நான் சந்திரிகாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இல்லனா இன்னும் இவ எத்தனை நாளைக்கு என்ன அலைய வச்சிருப்பாளோ என்று அகத்தியன் அதிராவின் தலையில் கொட்டினான். உதயச்சந்திரனோ ஆமா நானும் ஒரு வகையில சந்திரிகாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்றிட அவன் எதற்காக கூறுகிறான் என்று புரிந்தவள் ஐயோ ஒரு முத்தத்தை தெரியாதனமா கொடுத்துட்டேன், இவன் என்ன படுத்துறானே என்று வெளியே நொந்தாலும் உள்ளே ரசிக்கத்தான் செய்கிறாள் என்பதை அவளின் முகத்தில் குடியேறிய சிவப்பு கூறாமல் கூறியது. சந்திரிகாவின் சந்திரனுக்கு அனைவரும் மகிழ்ச்சியாக அரட்டையடித்து சிரித்து கொண்டிருந்த இதே நிலாவின் முகம் திடீரென்று சுருங்க அதனை கண்டு கொண்ட அவளின் சகோதரன் என்னாச்சுக்கா என்றான். மந்திரம் 15 நல்லா தானே இருந்த இதையா என்ன திடீர்னு என்று அகத்தியனும் வினவு. வேற என்ன இருக்க போகுது, ஐ திங்க் ஷீ இஸ் திங்கிங் அபவுட் ஹர் பேரண்ட்ஸ் என்று அவளின் மனதினை படித்தபடி அவன் கூற அவன் ரூனாவின் முகத்தில் அப்பட்டமான அதிர்ச்சி. எப்படி நந்தா என்க அவனோ சிரித்தான். அப்படியாக்கா, அப்பா அம்மாவை நினைச்சா பயப்படுற என்று உதய் கேட்க ஆமாண்டா உதயா, அப்பா அம்மா ஒத்துப்பாங்களாடா, எனக்கு பயமா இருக்கு என்க. அதெல்லாம் மாம்ஸ் என்னை கரெக்ட் பண்ண மாதிரி அப்பா அம்மாவையும் கரெக்ட் பண்ணிடுவாரு, நீ கவலைப்படாத என்க சூரியநந்தனோ. எதை உன்னை கரெக்ட் பண்ணினேனா, டோன்ட் சே திஸ் ஷிட் இன் பப்ளிக் என்றவன் தலையில் அடித்து கொண்டான். அதில் அனைவரும் சிரித்தனர். பிறகு ஞாபகம் வந்தவனாக தனது பாக்கெட்டில் இருந்த இதே நிலாவின் அலைபேசியை எடுத்து அவளிடம் கொடுத்தவன், சாரி லூனா, நீ அங்கிளுக்கு கால் பண்ணி சொல்லி வீணா அவங்களும் டென்ஷன் ஆயிடக்கூடாதுன்னு தான் மொபைலில் வாங்கி வச்சேன் என்றான். பரவாயில்ல நந்தா என்றாள் அவனின் லூனா சிரித்தபடி. சரி இப்படியே பேசிட்டு இருக்கிறதா உத்தேசமா, எனக்கு பாரிஸை சுற்றி காமிக்க மாட்டீங்களா, இங்கே வேற பொண்ணுங்க எல்லாம் அழகா இருப்பாங்களாமே என்று உதய் கூற இதயா அவனின் ஒரு காதை திருக்கினாள். அவனின் மற்றொரு காதையும் யாரோ திருகுவது போன்று தோன்ற திரும்பி பார்த்தவனுக்கு முறைத்தபடி நின்ற சந்திரிகாவின் முகம் தெரிந்தது. அதனை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்க சூரியநந்தனோ ஏ வாண்டு இது எப்போ என்றான். இதே நிலாவுக்கும் மகிழ்ச்சியே, ஏதோ ஒரு
ஒரு வகையில் உதய் சந்திரிகாவின் மனதை கொள்ளை கொண்டு விட்டான். அதுதான் இப்பொழுது அவன் வேறு பெண்களை பற்றி கூறவும் பொறாமையாய் வெளிவந்து விட்டது. ரைட்டு, அடுத்த ஜோடியா என்று கேட்ட அகத்தியன் சிரிக்க உதய்க்கும் இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. அவனுக்கும் சந்திரிகாவை பிடித்திருந்ததுதான். அவள் உடனே எதுவும் கூற மாட்டாள், மெதுவாக பேசிக்கொள்ளலாம் என்று அவன் யோசித்திருக்க இப்படி வெளிப்படையாக அவள் நடந்து கொள்வாள் என்று எதிர்பார்க்கவில்லை. அதிராவோ, அப்போ மேடம் என் லவ்வை வச்சு உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்ட அப்படிதானே என்க. அதெல்லாம் இல்லை, இந்த மூஞ்ச அதுக்கு அப்புறம் தானே நான் பார்த்தேன். யாரையும் பார்த்தும் தோணாத ஒரு உணர்வு இவனை பார்த்து தான் எனக்கு தோணி இருக்கு. எனக்கு இந்த மனசுக்குள்ளேயே காதலை மறைச்சி வச்சுக்கிட்டு உருகிறதெல்லாம் செட் ஆகாது. எதுனாலும் ஸ்ட்ரைட் டு ஃபேஸ் தான் என்றாள் உதயிடம். என்னடா பார்க்குற, ஓகே தானே உனக்கு? இல்லைன்னு வேற சொல்லுவியோ என மிரட்ட அவனோ. ஏண்டி, இந்த ஊர் உலகத்திலையும் இவ்வளோ ரகடா லவ் ப்ரொபோஸ் பண்ணினதா சரித்திரமே இருந்திருக்காது. என் கரகம் என்று நொந்து கொள்ள அங்கே சிரிப்பலைகள் தான். அவ்வாறே நேரங்கள் கடக்க இரவும் நெருங்கியது. முதலில் அகத்தியன்தான் கிளம்புவதாக கூறினான். சூரியநந்தனோ, நாளைக்கு எல்லாரும் ரெடியா இருங்க, மார்னிங் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம், எங்கன்னு கேட்காதீங்க, சொல்ல மாட்டேன் என்றவன் அகத்தியனிடம். அதி உதய் உன் கூட ஸ்டே பண்ணிக்கட்டும் என்றிட அவனோ. நோ மாம்ஸ், நான் சந்து கூட போறேன் என்க அவனை முறைத்த சூரியநந்தன். அவனை உத வாங்குவ, நீ ஒழுங்கு அதி கூட போ என்றான். அப்படியா மாம்ஸ், சரி ஓகே என்றவன். இங்க வாக்கா என இதே நிலாவை கைப்பிடித்து அழைத்து வந்தவன் சந்திரிகாவிடம் விட்டு, சந்து அக்கா உன் கூட ஸ்டே பண்ணிக்கட்டும் என்றான். டேய் என்னடா இது என நந்தன் அலற இதே நிலாவோ, தேவையா உங்களுக்கு என்று வாய்ப்புத்தி சிரித்தாள். ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ் மாம்ஸ், நான் உங்க தங்கச்சி கூட ஸ்டே பண்ணக்கூடாதாம், நீங்க மட்டும் என் அக்கா கூட ஸ்டே பண்ணலாமா? நெவர் என்றவன் சந்திரிகாவையும் இதே நிலாவையும் வாசல் வரை அழைத்து சென்று காரில் புறப்பட வைத்து விட்டுதான் அவன் கிளம்பினான். அகத்தியன் மற்றும் அதிராவோடு சொந்த காசில் சூனிய வைக்கிறது இதுதான் போல, டேமிட் என்று தன்னைத்தானே நொந்தவன். பிறகு வேறு வழியின்றி செல்லும் அவளை ஏக்கமாய் பார்த்தான். மறுநாள் அனைவருக்கும் அழகான விடியலாய் விடிந்தது. சூரியநந்தன் கூறியது போல் அனைவரும் தயாராகி அவன் கூறிய இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். அகத்தியன் மற்றும் சூரியநந்தனை தவிர்த்து அனைவரும் வியந்து பார்த்தனர். லூனா ஃப்ராக்ரன்சஸ் என்ற பெயரை தாங்கியபடி பளிச்சென மினியது அந்த பிரம்மாண்ட கட்டிடம். நேற்று காப்புரிமை அலுவலகத்தில் அவன் கூறும் பொழுது கூட இதே நிலாவே இப்பொழுதுதான் அவன் முடிவு செய்திருக்கிறான் போல. நடைமுறைக்கு வர நாட்களாகும். தன் பெயரில் வேண்டாம், நந்தன் என்ற பெயரில் நிறுவனத்தை தொடங்க சொல்லலாம் என்று நினைத்திருக்க அவன் ஏற்கனவே அனைத்து ஏற்பாடுகளும் முடித்து தயார் நிலையில் வைத்திருப்பான் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவளை கரம் பற்றி அழைத்து சென்றவன் அவளிடம் கத்திரிக்கோலை கொடுத்து ரிப்பன் வெட்ட கூறினான். கலங்கிய கண்களுடன் தன்னவனை பெருமிதமாக பார்த்தவள் அவனின் ஆசைக்கிணங்க அவர்களின் சொந்த நிறுவனத்தை திறந்து வைத்தாள். அனைவருக்கும் ஏக மகிழ்ச்சியே. அனைவரும் உள்ளே செல்ல அங்கு மீட்டிங் ஹாலில் அனைவரும் குழுமியிருந்தனர். சூரியநந்தனோ அகத்தியனை பார்த்து கண்ணசைக்க அவனும் ஏதோ புரிந்தவனாய் மேடை ஏறி பிரெஞ்சு மொழியில் கீழ்கண்டவாறு பேசத் தொடங்கினான். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் ஆல். இன்னைக்கு லூனா ஃப்ராக்ரன்ஸ் திறப்பு விழா மட்டும் கிடையாது, அதோட நேற்று நம்ம சீஃப் பர்ஃப்யூமிஸ்ட் மற்றும் லூனா ஃப்ராக்ரன்ஸின் எம்டியான மிஸ்டர் சூரியநந்தன் அவர்கள் புதிதாக கண்டுபிடிச்சிருக்கிற பர்ஃப்யூமை இன்னைக்கு லான்ச் பண்ணுறோம் என்று அகத்தியன் கூற இங்கு உதயச்சந்திரன், சந்திரிகா மற்றும் அதிராவுக்கு குழப்பம். சந்து, மாம்ஸ் அக்காவோட ஹார்மோன் பர்ஃப்யூமை பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னார், அப்போது இதென்ன என்று கேட்க அவளும் எனக்கு தெரியல சந்திரா என்றாள். சூரியநந்தனோ தன் பக்கவாட்டில் இருந்த இதே நிலாவிடம் உன் ஆசையை நிறைவேற்ற போறேன் லூனா என்றிட அவளோ, நீங்க இப்போ எதை லான்ச் பண்ண போறீங்கன்னு ஐநோ, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லையே, என் ஆசை என்னால் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கிறது தான் என்று கூற அவனோ, இதுவும் உன் ஆசை தான் என்றவன் மேடை ஏறினான். ஹாய் ஆல், இப்போ நான் லான்ச் பண்ண போகிற இந்த பர்ஃப்யூம்க்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அதாவது ஒரு தடவை இந்தியா போயிருந்தப்போ ஒரு கோவிலில் ஒரு பொண்ணை பார்த்தேன். கோவிலில் அவள் நடக்கும்போது அவகிட்ட இருந்து ஒரு பேப்பர் கீழே விழுந்து யாருக்கும் தெரியாம அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுல உலர் மண்ணில் விழுந்த முதல் மழையின் வாசத்தை நினைக்கும் கணமெல்லாம் ஆள் மூச்சில் சுவாசித்திட ஆசை அப்படின்னு எழுதி இருந்துச்சு என்று அவன் கூற இங்கு இதே நிலாவின் இதழ்கள் ஆச்சரியத்தில் பிளந்தன. அவ்வாச்சரியத்தோடு அவள் உதயை பார்க்க அவனுக்கும் அதே ஆச்சரியம். அக்கா, இது நீ பஸ்ஸில் கோவிலுக்கு போகும்போது எழுதின கவிதை தானே, இது எப்படி மாம்ஸ் கையில் என்றான். எனக்கும் தெரியல உதயா என்றவள் அதிர்ச்சி விலகாமல் பார்த்தால் தன்னவனை. மேலும் தொடர்ந்தவன், அந்த கவிதையை படித்த அப்புறம்தான் எனக்கு இந்த பர்ஃப்யூமை தயாரிக்கிற எண்ணமே வந்துச்சு. அந்த வரிகள்லையே உங்களுக்கு இது எந்த மாதிரியான வாசம் உடையதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பெட்ரிகோர் ஸ்மெல்ல நிறைய பர்ஃப்யூம் ஏற்கனவே வந்திருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஐ எம் ஷுர் திஸ் இஸ் கோனா பி அ பெக்யூலியர் அண்ட் யூனிக் ஒன். அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, மை கேர்ள் ஃப்ரெண்ட் கம் ஃபியான்சி மிஸ் லூனா தான். அவங்களோட ஃபேவரட் இந்த பர்ஃப்யூம். அதனால் இந்த பர்ஃப்யூம்க்கு நான் லூனாஸ் ஃபேவ்னு நேம் வச்சிருக்கேன். மேடம் வந்து லான்ச் பண்ணுவாங்க என்றவன் மேடையிலிருந்து அவளை அழைத்தான். அவனின் காதலின் கணம் தாங்காதவளுக்கு அது அவளின் கண்களின் வழியே கண்ணீராய் வெளிவந்தது. மேடை ஏறி சென்றவள் அவன் கைகளை பற்றி கொண்டு அவனோடு சேர்ந்து ரிமோட்டின் பொத்தானை அழுத்த கூட்டத்தில் பல கரகோஷம் விளைந்தது. தன் சகோதரியின் வாழ்வை குறித்த எந்த ஒரு பயமும் தனக்கு இனி இருக்கப் போவதில்லை என ஒரு சகோதரனாக உதயின் மனம் நிறைந்து காணப்பட்டது. என் அண்ணா செம்மல்லடா என்றாள் சந்திரிகா. ஆமாம் ஆமாம், அப்படி ஒரு அண்ணனுக்கு இப்படி ஒரு தங்கச்சி என்றவன் அவளை மேலும் கீழும் பார்க்க அவளோ ஏயா எனக்கு என்ன என்றாள். ஆளு பார்க்க அம்சமாக தாண்டி இருக்க, ஆனால் அந்த மூஞ்சில் எங்கே போய் ரொமான்ஸை தேடுவேன் நான் என்று புலம்பினான். ஆமாம், ரொமான்டிக்காக இல்லாம தான் பார்த்த உடனே முத்தம் கொடுத்தேனாக்கும் என்றபடி அவள் சலித்து கொள்ள அவனோ அது என்னை ஏமாத்த தானே கொடுத்த என்க. ஆமாம், இவரை ஏமாத்த வேற வழியே எங்களுக்கு தெரியாது பாரு என்றவள் திரும்பிக் கொள்ள முதலில் போடி என்றவன் பிறகுதான் அவள் கூற்றின் அர்த்தம் புரிந்தவன். சந்து என்று விழிகள் விரித்து கேட்க அவளோ சிப என்றாள். என்னோட இந்த வளர்ச்சி உன்னால கிடைச்சதுதான் லூனா என்றவன் வாசனை திரவியத்தின் முதல் பிரதி குடுவையை தன்னவளுக்கு சூரியநந்தன் கொடுக்க காதலாய் பார்த்தபடி பெற்றுக்கொண்டாள் அவனின் லூனா. பிறகு இருவரும் கீழே இறங்க உதயாவோ மாம்ஸ் அந்த பேப்பர் எப்போ உங்க கைக்கு வந்துச்சு என்க அதில் சிரித்தவன். அதான் சொன்னேனே, கோவில அவ எந்திரிச்சு போகும்போது கீழே விழுந்துச்சு, நான் தான் எடுத்து வச்சுக்கிட்டேன் என்றான். சரியான திருடன் தான் நீங்க என்றவள் அவனை செல்லம்மை இடிக்க அவனோ ஆமா ஆமா, இதய நிலாவோட இதயத்தை திருடன் என்று கண்ணடித்தவன். பிறகு மற்ற நால்வரிடமும் சரி கம்பெனியை அப்புறமா வந்து சுத்தி பார்த்துக்கலாம், இப்போதான் முக்கியமான இடத்துக்கு போறோம் என்றவன் அனைவரையும் அழைத்து கொண்டு காரில் புறப்பட்டான். இன்னும் எத்தனை சர்ப்ரைஸ் தான் வச்சிருக்கீங்க நந்தா, சர்ப்ரைஸ் ஆகிய நான் டயர்ட் ஆயிடுவேன் போல என்றால் அவனுடைய காதலில் திக்குமுக்காடி. பிறகு நந்தா எனக்கு ஒரு டவுட்டு என்றவள் ஆரம்பிக்க உனக்கு மட்டும் எங்கிருந்து தான் அடிக்கடி டவுட்டு வருதோ கேளு என்றான். அவளோ நான் அன்னைக்கு கோவிலில் நீங்கள் என் பக்கத்தில் நிற்கும் போதே உங்களோட இந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் பண்ணியிருக்கேன், அப்புறம் எப்படி என் கவிதையை படித்த அப்புறம் தான் தயாரிச்சேன்னு சொல்கிறீங்க என்று அவள் அதை முக்கியமான சந்தேகத்தை கேட்க அவனோ சிரித்தான். பதில் சொல்லுங்க நந்தா, அப்போ நான் நேற்று உங்ககிட்ட உங்கள் வளர்ச்சிக்கு நான் காரணமாக இருக்க ஆசைப்படுறேன்னு சொன்னதுனால சும்மா இந்த ட்ராமாவோ என்று அவள் கேட்க அவனோ ஹே லூசு லூனா, என்னை கொஞ்சம் பேச விடுறி. ஆக்சுவலி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பெட்ரிகோர் பர்ஃப்யூம்க்கு மார்க்கெட்டில் டிமாண்ட் ஜாஸ்தி. நான் உன்னை சந்திக்க முன்னாடி இதை உருவாக்குற ப்ராசஸில் இறங்கிட்டேன் தான், ஆனாலும் அதில் சம்திங் இஸ் மிஸ்ஸிங்னு தோணுச்சு. ஸ்மெல்ல யூனிக்னஸ் இருந்தாலும் கூட டெஸ்டிங் ஆஃபீஸர் இது நார்மலாக எல்லாரும் பண்ணுறது தானே, ஸ்பெஷலாக எதுவும் இல்லையேன்னு சொல்லி முதல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரி செஞ்சது வேஸ்டாக வேணாம்னு நம்ம யூஸ் பண்ணிப்போம்னு நினச்சி தான் யூஸ் பண்ணேன். ஆனால் அன்றைக்கி உன் கவிதையை வாசித்த அப்புறம் தான் எனக்கு ஒரு புது ஐடியா அதில் இன்ஃப்யூஸ் பண்ணலாம்னு தோணுச்சு. அதாவது உலர்ந்த மண்ணில் முதல் மழைத்துளி விழும்போது அந்த மண்ணில் இருக்கிற பாக்டீரியா ஜியோசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். அந்த கெமிக்கல் தான் நமக்கு அந்த வாசத்தை ஏற்படுத்தும். ஸோ உன்னோட கவிதையை வாசித்த அப்புறம் தான் நம்ம ஏன் மண்ணை யூஸ் பண்ணி அந்த ஜியோசின் கெமிக்கலை நம்ம லேபில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. பட் அது ரொம்ப பெரிய ப்ராசஸ், அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறது ரொம்ப டைம் எடுக்கும். பர்ஃப்யூமில் மொத்தம் 3 நோட்ஸ் உண்டு, டாப் நோட், ஹார்ட் நோட், பாட்டம் நோட்னு. டாப் நோட் சீக்கிரம் காற்றுல கலந்து எலாபரேட் ஆகிடும். ஹாட் நோட் பேருக்கேற்ற மாதிரி பர்ஃப்யூமோட ஹாட்னு சொல்லலாம். இங்கே தான் நான் அந்த ஜியோசின் கெமிக்கலை இன்ஃப்யூஸ் பண்ணேன். தட்ஸ் ஒய் மை ப்ராடக்ட் இஸ் பெக்யூலியர் அண்ட் யூனிக் ஒன். இதை செஞ்சு ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறம் தான் டெஸ்டிங் ஆஃபீஸர் அப்ரூவலே கொடுத்தாங்க. இப்போ சொல்லு, என் வளர்ச்சிக்கு காரணம் நீதானே என்றவன் தன் நீண்ட உரையை முடிக்க அனைவரும் இதில் இவ்வளவு விஷயம் அடங்கியுள்ளதா என்று வாய்ப்பிழந்து கேட்டனர். அவளோ சாரி நந்தா, யோசிக்காமல் ட்ராமா அதை இதுன்னு பேசிட்டேன் என்றால் பாவமாக. தட்ஸ் ஓகே லூனா, நீ கோவிலில் ஸ்மெல் பண்ண பர்ஃப்யூம்க்கும் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிற பர்ஃப்யூம்க்கும் உனக்கு வித்தியாசம் எதுவும் தெரியலையா என்று அவன் கேட்க அவளோ உங்கள் வீட்டுக்கு முதல் நாள் வந்து மயங்கி விழுந்தேன்ல, அப்போவே எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சது. ஆனால் கோவிலில் ஒருவேளை பர்ஃப்யூம் யூஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஆகியிருக்கும் போல, அதனால எதுவும் கம்மியாக தெரிஞ்சிருக்கலாம்னு நினச்சேன். இப்போதான் புரியுது நந்தா என்றாள். இதே நிலா சில நிமிட பயணத்திற்கு பிறகு சூரியநந்தன் காரினை நிறுத்தினாள். சாம்டி மோஸ் பார்க்கில்
அந்த காலை பொழுதில் ஈஃபில் டவர் மிக அழகாக காட்சியளித்தது. வாவ், ஈஃபில் டவர் இவ்வளவு நாள் மொபைலில் மட்டும்தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்க்க செம ஃபீலாக இருக்கு என்றான் உதய் வாயை பிளந்தபடி. இதே நிலாவோ, நான் அன்னைக்கு தான் இங்கே வந்தேன் உதயா, ஈஃபில் டவர் மேலே கூட போனோம் என்று தான் இதுவரை பார்த்தவற்றை வியந்து கூறிக்கொண்டிருந்தாள். அப்பொழுது சந்திரிகாவையும் அதிராவையும் அழைத்த சூரியநந்தன் அவர்களின் காதினுள் ஏதோ கூற அதனை ஆச்சரியமாக கேட்டவர்கள் சரி என்று தலையாட்டி இதே நிலாவை அவர்களுடன் அழைத்து சென்றனர். எங்க கூட்டிட்டு போறீங்க 2 பேரும் என்று கேட்டபடி இதய வர அவர்களோ அவளின் கண்களை கட்டிவிட்டனர். ஒரு அறைக்குள் சென்றவர்கள் அவளை அலங்கரித்தனர். என்ன பண்றீங்க 2 பேரும் என்றவள் பொறுமை இழந்து கண்களை திறக்க அவளை பார்க்க அவளுக்கே அவ்வளவு அழகாக இருந்தது. அண்ணி செம்மையா இருக்கீங்க என்று சந்திரிகா அவளை கட்டி கொண்டாள். உங்க அண்ணா என்ன பிளான் தான் வச்சிருக்காரு என்று அவள் கேட்க, பிளான் எல்லாம் தெரியாதுப்பா, ஆனா உங்களை ரெடி பண்ணி கூட்டிட்டு வர சொன்னா அவ்வளவுதான், சரி வாங்க போலாம் என்று இழுத்து சென்றாள். அடர் நீல நிற ஃபேன்சி சாரியில் அவ்வளவு அழகாக இருந்தாள் பெண்ணவள். அவளின் எதிரே அவள் அன்று துணிக்கடையில் நந்தனுக்காக மனதினுள் தேர்வு செய்த அடர் நீல நிற சட்டையில் அன்றை விட அதிக வசீகரத்துடன் நடந்து வந்தான் அவளின் நந்தன். சுற்றம் மறந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள். அவளின் கண்களை மூடி அழைத்து சென்று நிறுத்தியவன் அவள் கண்ணிலிருந்து தன் கையை எடுக்க அங்கு அலங்கரிக்கப்பட்ட மேடை அழகாக இருந்தது. பின்னே ஈஃபில் டவரின் முழு பிம்பமும் தெரியும்படி அந்த மேடை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நந்தா என்றவள் அவனை கேள்வியாக நோக்க, எஸ் லூனா, டெஸ்டினேஷன் வெட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சிம்பிள் ஆஃப் லவ் என்றான். அவளை கைப்பிடித்து அழைத்து மேடைக்கு செல்ல கீழே மற்ற 2 ஜோடிகள் ஆரவாரம் செய்து கொண்டாடினர். இதே நிலாவிற்கு ஏற்பாடுகள் அனைத்தும் பிடித்திருந்தாலும் இப்பொழுது இந்த திருமணத்தில் உடன்பாடில்லை. பார்த்து பார்த்து இத்தனை ஏற்பாடுகளை செய்திருக்கிறான், அவனிடம் எவ்வாறு கூறுவது என்று இதே நிலா முழிக்க சூரியநந்தனோ என்னாச்சு லூனா என்றான். நந்தா, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு ஹாப்பி தான், ஆனா இப்பவே கல்யாணம் அவசியமா என்று கூற அவனோ ஏன் இப்போ கல்யாணம் செஞ்சா என்ன என்றான். இல்ல அப்பா அம்மா என்று இழுத்தாள் பெண்ணவள். அது உன் பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு 2வது அவங்க ஆசைப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம், இது நமக்காக என்று அவன் கூற உதயம் ஆமாக்கா, அப்பா அம்மா கிட்ட அப்புறமா பேசிக்கலாம், இப்போ ஓகே சொல்லு, மாம்ஸ் ஆசையா இதெல்லாம் செஞ்சிருக்காரு என்றிட அவளோ உனக்கு புரியாது உதய் என்றவள் தன்னவனிடம். சாரி நந்தா, அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்காம வேணாமே ப்ளீஸ் என்றவள் கெஞ்சம் பாவனையில் முகத்தை வைக்க அதற்கு மேல் அவளை தவிக்க விட மனம் வராதவன், மாமா நீங்க தான் ஜெயிச்சிங்க, பெட்ல நான் தோத்துட்டேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்று சத்தமிட இதே நிலா புரியாமல் மொழித்தாள். முதல்ல உங்க இதயாதா இவ, அப்புறம் தான் எனக்கு லூனா, ஒத்துக்கிறேன் நீங்க இல்லாம அவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு, இதுக்கு மேல என் லூனாவை நான் தவிக்க விட விரும்பல என்று மீண்டும் சத்தமாக கூற எதேச்சியாக திரும்பியவளின் கண்களில் தூரமாய் நடந்து வந்த அருணாச்சலமும் பார்வதியும் பட பெண்ணவளுக்கு கண்ணீர் பெருக்கெடுத்தது. மேடையில் இருந்து இறங்கி ஓடியவள் இருவரையும் அணைத்து சாரிப்பா சாரிமா, நான் மறைக்க நினைக்கல என்று தன்னிலை விளக்க முயல அருணாச்சலம் இதேம்மா ஒண்ணுமில்ல, மாப்பிள்ளை எங்களுக்கு எல்லாம் சொல்லி தான் கூட்டிட்டு வந்தாரு, முதல்ல அவர் சொல்லும் போது யோசிச்சோம் தான், ஆனா அப்புறம் புரிஞ்சுக்கிட்டோம் என்றிட பார்வதியோ ஆமாண்டி இதயா, நாங்களே தேடினா கூட இப்படி ஒரு தங்கமான பையன் உனக்கு கிடைச்சிருப்பாரான்னு சந்தேகம்தான், அவரு உனக்காக செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் உதய் எங்களுக்கு சொன்னா என்க உதயோ. அக்கா, நான் வரும்போது என் கூடவே தான் அம்மா அப்பாவும் வந்தாங்க, என்னதான் உனக்கு சஸ்பென்ஸாக காட்ட முடியலை, அதான் அப்பா அம்மா சஸ்பென்ஸ், நான் சொன்னேன்ல மாம்ஸ் என்னை கரெக்ட் பண்ணின மாதிரி அப்பா அம்மாவையும் கரெக்ட் பண்ணிடுவாருன்னு என்று கூற இதே நிலாவிற்கு தான் எப்படி உணர்கிறோம் என்றே தெரியவில்லை. எப்படி இவரால் மட்டும் இந்த அளவிற்கு தன்னை காதலிக்க முடிகிறது, இன்னும் என்னவெல்லாம் செய்து என்னை காதலில் திகட்ட வைக்க போகிறார் இவர் என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் மனதினில் ஒலிக்க விடை தெரியாமல் உச்சபட்ச மகிழ்ச்சியில் பார்த்தால் தன்னவனை. போடா இதயா என்று அவள் தந்தை உத்தரவு கொடுக்க விறுவிறுவென மேடையை நோக்கி ஓடியவள் இறுக்கமாக தன்னவனை கட்டி கொண்டாள். இப்படி ஒரு சூழலில் தன் திருமணம் நிகழும், அதுவும் தான் இத்தனை நாட்களாய் தேடியவனுடன் என்று கனவில் கூட நினைத்திருக்க மாட்டாள் இதே நிலா. அவளை தன்னிடமிருந்து பிரித்தவன் நாம கேட்ட ஒரு விஷயத்த இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, அதை நாமளே வேணாம்னு நினைச்சாலும் கூட அது கொடுத்தே தீரும். நான் தேடின என் லூனா எனக்குன்னு கிடைச்சிட்டா, என் கூட சேர்ந்து
பிறகு வாழ்க்கை முழுக்க என்னோட லவ் டார்ச்சரை அனுபவிக்க ரெடியா லூனா என்றவன் முட்டி போட்டு மோதிரத்தை நீட்ட உணர்ச்சி பெருக்கில் வார்த்தை வராமல் தவித்தவள் கண்கள் நிரம்ப ஆனந்த கண்ணீருடன் ஆமென தலையசைத்தாள். யாரை எங்கே நேசிக்க நேர்ந்தாலும் அங்கே பூந்தோட்டம் உண்டாகும், பூச்செண்டாய் பூமி திண்டாடும். இருவரும் மோதிரத்தை மாற்றிக்கொண்டனர். பின்பு தன் சட்டை பையில் இருந்த தாலியை எடுத்தவன், லூனா, ஏன் இன்னைக்கு இவ்வளோ அவசரமா நம்ம கல்யாணம்னு உனக்கு கேள்வி இருக்கா என்று கேட்க அவளோ ஆமென தலையசைத்தாள். அதில் சிரித்தவன், அப்போ நிஜமாவே மறந்துட்டியா என்றவன் கேட்க அவளுக்கோ அப்பொழுதுதான் மூளையில் பல்ப் எறிந்தது. அட கடவுளே, நடந்த கலவரத்துல இதை மறந்துட்டேனே, அன்னைக்கு ஃப்ளைட்ல வரும்போது அதே கிட்ட கூட சொன்னேன் நந்தா என்று அவள் பிரகாசமாக கூற நந்தனோ, ஆமா ஆக்சுவலி எனக்கு டேட் எல்லாம் ஞாபகம் இல்லை, நீ அதிகிட்ட சொன்னதை வச்சுதான் எனக்கு தெரியும் என்றான். ஆம், அதே நாளில் தான் போன வருடம் இருவரும் கோவிலில் சந்தித்தார்கள். அதனால் தான் முன்னமே அனைத்தையும் ஏற்பாடு செய்தவன் இதே நிலா குடும்பத்தையும் இங்கு வரவைத்தான். எவ்வளவு நேரம் மனதில் ஏன் இந்த அவசரம் என்ற கேள்வி பெண் அவளுக்கு ஓடிக்கொண்டிருக்க எப்போதும் போல் அவளை புரிந்து கொண்டவன் காரணத்தை கூறவும் அதற்கு மேல் அவளால் காத்திருக்க முடியவில்லை. நந்தா, சீக்கிரம் தாலி கட்டுங்க, இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால் வெயிட் பண்ண முடியாது என்றவள் கூற கீழிருந்து அனைவரின் ஆசையுடன் பூக்கள் மாரியாய் பொழிய மஞ்சள் கயிற்றை அவள் கழுத்தில் அணிவித்து தன்னவளாக்கி கொண்டான் அவளின் நந்தன். லவ் யூ அ லாட் லூனா என்றபடி அவளின் நெற்றியில் அவன் இதழ் பதிக்க, லவ் யூ டு திஸ் கோர் நந்தா என்றவள் மறுபரிசாக தன்னவனது நெற்றியில் இதழ் பதித்து அணைத்து கொண்டாள். முதல் வரும் காதல், மண்ணில் 300 ஆண்டு வாழும் காதல் என்னும் தேனே, கடல் அலைகளின் காணும் நீளம் நீயே, வானே வண்ண மீனே, மழை வெயில் என 4 காலம் நீயே, இன்று போல் என்றென்றும் நந்தனின் லூனாவும் லூனாவின் நந்தனாகவும் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்களாக. காலை இவன் கதிரவனுக்கும் காரிகை இவள் நிலவுக்கும் கண்டவுடன் ஏற்பட்ட காதல் மந்திரமாம். காதலின் விளையாட்டால் கண்டம் விட்டு கண்டம் வந்து காதல் நகரத்தில் பாரிஸ் கை சேர்ந்த மாயமாம். அதுவே காதல் என்னும் மந்திரத்தின் மாயமாம். சுபம். நன்றி. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.